ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இன்னைக்கு எபிசோட் மகாநதியில் ஃபைனலாக நம்ம காவேரிக்கு வந்து உண்மையை தாத்தா உளறிட்டாரு. ஆனால் நம்மளுக்கு சீன் வைஸாக காட்டலை. ஆனால் சீன் வைஸாகவும் எடுத்துட்டாங்க ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்றது தெரியலை. நம்ம ஹீரோவோட வாயால் இப்போ தண்ணி அடிச்சிருக்காரு இல்லையா, ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு காவேரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாரா, இல்லை இந்த மந்தோட எண்டில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படின்னு தெரில. ஏன்னா 2 days பிஃபோர் தான் அந்த சீன்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. அதனால இப்போ டெலிகாஸ்ட் ஆகுமா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா அப்படின்றது தெரியல. எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா, நம்ம கொடைக்கானல் ட்ரிப் போவாங்க இல்லையா, அந்த டைமில் காவேரி கிட்ட விஜய் வந்து அவங்க அம்மாவோட நேம் சொல்லுவார். அப்போ வந்து தேவின்னு நினைக்கிறேன், சம்திங் தேவின்ற மாதிரி தான் ஏதோ ஒரு நேம் சொல்லுவார். ஆனால் வெண்ணிலா அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்பயும் வெண்ணிலான்னு சொல்லியிருந்தா நம்ம எல்லாருமே வந்து என்னடா இது வெண்ணிலான்னு அம்மாவோட நேமாக வச்சுருக்காங்களே, நம்மளுக்கு எவ்வளோ ஃபேவரட்டான ஒரு நேம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து தேவின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு மைண்ட் ஃபுல்லாக ஞாபகம். இப்போ இன்றைக்கி வந்து ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, வெண்ணிலா அப்படிங்கிறது அவங்க அம்மாவோட பேரும் வெண்ணிலாவாக இருக்கவே விஜய்க்கு வந்து அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பம் தான், ஆனாலுமே விஜய் வந்து அப்படி லவ் பண்ணான் அந்த பொண்ணை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட லுக் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ளாஷ்பேக்கில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி தாத்தாவும் சொல்லியிருந்தாரு. அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பான், அவ்வளோ சூப்பராக இருந்தான் அப்படின்ற மாதிரி. இப்போவும் என்ன தாத்தா செமையாக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து சொன்னாங்க. இந்த சீன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போ காட்ட போகிறாங்க அப்படின்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு காட்ட மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஃபுல் தண்ணி அடிச்சிருக்காரு, உலர்றதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த பொண்ணை பற்றி தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த வீட்டை பார்க்குறது ஃபஸ்ட்லாம் சாம்பிளுக்கு கூட அந்த வீட்டை அப்படி பார்த்தா மாதிரி தெரியலையேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று, எக்ஸோட நேம், எவ்வளோ நேம் இருக்குது உலகத்தில், இந்த நேம் தான் வைக்கணுமா? ஏன்னா நம்மளோட ஃபேவரட் பேர், இந்த ஆன்ஸ்க்ரீன் பேராக அவ்வளோ லவ்லியான ஒரு பேராக பார்த்த ஒரு பேர் இப்போ முழுக்க முழுக்க ஒரு வெறுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் விஜய் அப்படின்னும் போது அந்த நேம் வச்சுருக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வேணும்னே கடுப்பேற்றுற மாதிரி அந்த நேம் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் கோவமாக தான் இருந்துச்சு. வெண்ணிலான்னு நேம் வச்ச மாதிரி வெண்ணிலாவையே நம்ம கேவி வெண்ணிலாவையே கூட்டிகிட்டு வந்துடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸும் போச்சு. இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. வெண்ணிலா கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ராக் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு வந்து ஒரு டவுட்டும் இருக்குது. என்னென்னா, வெண்ணிலா வந்து இவரை பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அவ்வளோ ஏழப்பட்ட பொண்ணு, விஜயை அவ்வளோ லவ் பண்ணாங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகமும் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பேசும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். காவேரி கண்டிப்பாக இதுக்கு மேலே கலாய்க்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கலாய்க்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். மாடியில் வந்து எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வெண்ணிலா வெளியே வருவாளான்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. மேபி அவர் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இனிமே வந்து நம்ம காவேரியோட பார்ட் வந்து நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்து என்ன இந்த பாஸ்ட் லைஃப்பை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த பாஸ்ட் லைஃப் அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை. உங்களுக்கு யாருக்காவது இவங்க மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.